Hi friends, welcome to Nimedus Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம், கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோடு இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நான் சின்ன பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காயை இந்த மாதிரி அதனோட மேல் தோலை நல்லா சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வாழைக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த தோல் கருப்பாகாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ இதை தண்ணியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நான் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வாழைக்காயை வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. அந்த வாழைக்காயில் இருக்க தண்ணியவே நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் வாழைக்காய் அதனோட மேல் தோல் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனோட தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்படி ஒரு வாழைக்காய் எடுத்து நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னாவே போதும். பாருங்கள் வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பவுடர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை. வாழைக்காயில் இந்த தண்ணியே போதுமான அளவு இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான வறுவல். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார்த்திகை மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜை விட இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.